மனுஷனையா நீ? உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்கியே. நீ என்ன வேணாலும் சொல்லு, பரவாயில்ல. பழி வாங்குற உணர்ச்சியை தவிர என் மனசுல வேற எந்த உணர்ச்சிக்கும் இடம் கிடையாது. அப்படி யாரையா பழி வாங்க போற? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நீ யார வேணா பழி வாங்கு, நான் குறுக்க நிக்கல. ஆனா என் கழுத்துல மட்டும் ஒரு தாலியை கட்டி கட்டுற. ஆனா ஆயுசு பூரா நீ விதவை நிக்க தயாரா? அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். உன்னை அப்படி நிறுத்த நான் தயாரா இல்ல. இப்ப சொல்லட்டுமா? நீ இல்லன்னா நான் சுத்தராகத்தை கரைச்சு குடிச்சு சாகத்தாயா போற. விதவையா நிக்கிறத விட விஷத்தை குடிச்சு சாவறதே மேல். அப்ப சரி, இப்ப சொல்ற கேட்டுக்க. நான் சாகத்தாயா போறேன், சத்தியமா நான் சாகத்தான் போறேன். என் வயிறு எரிஞ்சு சொல்ற கேட்டுக்க. நீ உன் எதிரி இனிமேதான் கொல்ல போற. ஆனா என்ன, உன்னை நம்பி வந்தவள இப்பவே கொண்டுட்ட. இந்த பாவம் உன்னை சும்மா விடாதியா, சும்மாவே விடாது. களிப்பா களிப்பா, செண்பகா விஷம் குடிச்சிட்டு முருகர் கோயில்ல சாஞ்சி கிடக்குறாப்பா. பைத்தியக்காரி, விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சா நிஜமாவே செஞ்சுட்டாங்க. சாகரத்துக்குள்ள உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்பா. செண்பகா, கண்ணை திறந்து பாருமா, யார் வந்திருக்கான்னு பாருமா. நீங்களா வந்திருக்கீங்க? ஆமா செண்பகம். செண்பகம், சாக போற சமயத்திலேயாவது வழி அனுப்ப வந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்க. செண்பகம், என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீ இப்படி செஞ்சுக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செண்பகம். நீங்க தான் எனக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதனாலதான் நான் சாக துணிஞ்சேன். நீ என் மேல வச்சிருக்க ஆழமான அன்பை பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல செண்பகம். எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். தயவு செய்து இதை என் கழுத்துல கட்டுங்க. ஆமாங்க, ஆசை நிறைவேறாம செண்பகம் சாகு. அவ ஆசைப்பட்டவனுக்கு பொண்டாட்டியாதான் செத்தான்னு அவ ஆத்மாவாவது சாந்தி அடையட்டும். ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்பா யோசிக்கிற? நீ கொலை செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போய் சாக போற. இந்த பொண்ணும் ஏற்கனவே விஷம் குடிச்சிடுச்சு, அதுவும் சாக போகுது. ரெண்டு ஆத்மாக்களாவது ஒண்ணு சேரட்டும். தாலி கட்டிடுப்பா. அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்ல. பரவாயில்லைங்க. இல்ல செண்பகம், உன் ஆசையை நான் நிறைவேற்ற. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நான் உங்க மனைவிதான். நான் உங்க மனைவிதான். என்ன மன்னிச்சிருக்க. அப்போ நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட இல்ல? ஆமாங்க, ஏமாத்த. எதுக்காக? உங்க சொத்து சுகத்துக்காகவா? இல்ல உங்க பொண்டாட்டின்னு சொன்னா ஊர்ல எனக்கு கிடைக்க போற பேரும் புகழுக்காக? இல்லைங்க, உங்க நல்ல உள்ளத்துக்காக. அது மன்னிக்கவே முடியாத குற்றம்னா உங்க கையாலேயே கொஞ்சம் விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருக்க. சாகடிக்கிற, ஆனா உன்ன இல்ல, ஜெயில இருக்கான எதிரி அவன. அதுக்கு கல்யாணம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாதுன்னு தான் அப்ப நான் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், எனக்காக உங்களை மாத்திக்க வேண்டாம். இருக்கிற வரைக்கும் என்ன உங்க மனைவியா நடத்தினா எனக்கு அதுவே உன்னோட நடத்துற அந்த வாழ்க்கையில என் மனசுல ஒரு ஆசையை உருவாக்கி அதனால அவனை மன்னிச்சுட்டு வேணும்னு தான் பயப்படும். ஏன்பா, அப்போ உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன சொன்னீங்க? பாய், இப்ப சொல்றேன். படைக்கும் போதே ஆண்டவன் என் தலையில கொலகாரன் எழுதிட்டான். பிறக்கும் போதே அவனுக்கு சாவு என் கையாலன்னு வச்சிருக்கான். அதை எழுதணும்னு வந்தாலும் மாத்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிப்பா, அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா சந்தோஷமா வாழுங்களே. வாழத்தான் போறேன். ஒரு புருஷங்கிட்ட பொண்டாட்டி எதிர்பார்க்கிற எந்த சுகத்தையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. என் மனசை மாத்தவோ இல்ல என்னை தடுத்து நிறுத்தவோ நீ முயற்சி பண்ண, ஒரு பொண்டாட்டிங்கிற அந்த உரிமையை நீ இழந்துருவ. இத நல்லா ஞாபகம் வச்சுக்க.
கவலைப்படாதம்மா, எதையும் விட்டுதான் பிடிக்கணும். என் அல்லா பிச்சை கூட அடிக்கடி இப்படிதான் தகராறு பண்ணுவான். நான் விட்டுதான் பிடிப்பேன். அல்வா மாட்டிச்சு சார். நம்ம வண்டியில போலாம் வாங்க. எங்க இங்க இருந்து ஏலங்குடிக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? 10 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம வண்டியில போனாக்கா, அதாவது அல்லா பிச்சை வண்டியில போனாக்கா 5 கிலோமீட்டர்ல போயிடலாம். அது எப்படிங்க? அல்லா பிச்சை அலக்கலக்கா பரப்பான். ஓஹோ, அது சரி. வண்டி கூலி எவ்வளவுங்க? கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். 1 ரூபாய் அநியாயமான கூலிங்க. நான் ஸ்டேஷன்ல படுத்துட்டு காலையில போறேங்க. படுங்க, இங்க வாங்க. மூட்டை பூச்சியும் கொசுவும் சேர்ந்து கடிக்கும், மலேரியா ஜுரம் வரும். நாளை காலையில ஆஸ்பத்திரியில் தான் இருப்பீங்க. எந்த வீட்டு திண்ணிலையாவது படுத்தீங்கன்னா திருடான்னு சொல்லி தண்ணியை ஊத்தி எழுப்பிடுவாங்க. 1.5 கிலோமீட்டர்ல ஒரு காட்டு பங்களா இருக்குது. அதுக்கு பூட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது, காவல்காரனும் கிடையாது. பாய் பாய், ஆனாங்கிறதுக்குள்ள அசந்து தூங்கிட்டாரு. சரி, இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தானே காட்டு பங்களா. நடந்தே போயிருவோம். துரோகம் செஞ்சதே கிடையாது. சந்தேகப்பட்ட அல்லா பிச்சையை கேட்டு பாருங்க. ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனையா. ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம என்னமா ஓனுகிட்டு. காரியத்தை கவனிக்க தான் போறேன். என்னுடைய சொந்த காரியத்தை இல்ல. செத்து போய்த்தான இளம் தளிர் அவனுடைய ஈமக்கடனை நான் தான் கவனிக்க போறேன். ஆமா, இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் சேர்ந்து என்னோட வாங்க. பாய், கண்டிப்பா இளம் தளிர் சின்ன பையன். இவன் சாவுக்கு நான் காரணமா இருந்துட்டனே. அரே அல்லா. ஈமக்கடன் எல்லாம் உங்க முறைப்படி செஞ்சு முடிச்சிடுங்க. செய்யுங்கய்யா, முறைப்படி எல்லாத்தையும் செய்யுங்க.
அறியல்லா இல்லல்லா. என்ன அதெல்லாம் தம்பி, நேத்து ராத்திரி நான் தான் தெரியாம இந்த இடத்துக்கு உன்னை கை காட்டி அனுப்பிச்சேன். பழா போன மோகினி உன்னை விட்டு வைக்கலையே. நீ செத்து போயிட்டியப்பா, அநியாயமா செத்து போயிட்டியே. பேயாவது பிசாசாவது, நான் உயிரோட தான் இருக்கேன். உயிரோடவா? எப்பா நீ ஆவி கண்ணா, கண்ணா நீ ஆவி கண்ணா. பாய், உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உயிரோட தான் நின்னுட்டு இருக்கான். உயிரோடவா? என்ன உயிரோட இருக்கிறவனுக்கு தான் பாட கட்டி மோளை அடிச்சு சங்கு ஊதி தூக்க பாத்தீங்களே. நீங்களே பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறத எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ செத்தது செத்ததுதான், நாங்க தூக்க போறதுதான். அடிங்கடா, நிறுத்துங்களா, அடிங்கடா, நிறுத்துங்களா, அடிங்கடா. இவன் உயிரோடதான் பாய் இருக்கா. என்ன அடிச்சடி இரும்பா விழுகுதப்பா. தம்பி தம்பி, வயசான பாய எப்படி அடிச்சுட்டான் பாத்தியா? மூக்குல ரத்த வருதியா? போயா நில்லு. கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். ஒரு பெரிய மனுஷனை மரியாதை இல்லாம தள்ள நீ என் மரியாதை பத்தி பேசுற? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கலையே. தான் செஞ்சது தப்புன்னு வருத்தப்பட்டு உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ஓடி வந்திருக்காரு. அது பெரிய மனுஷத்தன்மை இல்லையா? இல்ல, அது முட்டாள்தனம். என்ன சுடுகாட்டுக்கு கொண்டு போக நினைச்சது மூடத்தனம். இப்ப நீ பேசினதுக்கும் நடந்துட்டதுக்கும் மன்னிப்பு கேட்கல, ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். ஜாக்கிரதை. என்ன நடந்ததுன்னா கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். தப்பு இவன் மேலதான். இல்லங்க, தப்பு இவன் மேலதான். ரெண்டு பக்கத்துலயும் தவறு நடந்திருக்கு. அது சரி, ராத்திரி பூரா இங்க பட்டிருந்தியே, கை நடமாட்டமே இல்லையா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஏதோ ஒரு நல்ல காலம், அதான் தப்பிச்சுட்டேன். பேய்க்குதான் நல்ல காலம், அதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிருச்சு. அவ்வளவு பெரிய துணிச்சல் காரணா நீ? ஆமா, எனக்கு துணையா இருக்கிறதே துணிச்சல் ஒண்ணுதான். ஷாபாஷ், உன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு தேவை. நீ விரும்பினா என்கிட்டே வேலை செய்யலாம். யோசிச்சு சொல்றேங்க. சாயங்காலம் வீட்டுல வந்து பார். வாங்க போலாம். தம்பி, நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன், மன்னிச்சுக்கணும்.
நீங்க என் வீட்டுல தங்கிட்டு வயிறார சாப்பிட்டு போகணும். வேணாங்க பாய். அப்படி சொல்லக்கூடாது. चलो भाई निकल के आगर से